ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்திருந்தவர் திமுக சேர வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வருது. நீங்க உங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் நகர்வு, இந்த மைக்ரோ பாலிடிக்ஸ்ல அவர் எப்படி செயல்பட்டார் ஃபாதர்? ஆமாம், இப்போ திமுகவினுடைய இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் என்பதே அதிமுக பலவீனமாக இருப்பதுதான். அதிமுக பலமாக இருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் இவ்வளவு பலமாக இருக்க முடியாது. பொதுவில் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்குவமான அணுகுமுறையை, கூட்டணிகளை கையாள்வது விஷயத்தில் அவர் 5 ஆண்டுகளும் அதில் கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ ஒரு சீசன்ட் லீடர், மெச்சூர் லீடர். திமுகவினுடைய தனிப்பட்ட பலம் பலவீனங்கள் அவருக்கு நன்றாகவே தெரியும். எனவே ஒரு கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று அரசு அமைப்பது, ஆட்சி அமைப்பது என்பது எவ்வளவு சவால் மிகுந்தது என்பதும் அவருக்கு தெரியும். அதை கருத்தில் கொண்டு கூட்டணி கட்சிகளை ஓரளவுக்கு அனுசரித்து செல்வதில் மிக கவனமாகவே அவர் இருந்திருக்கிறார், நன்றாகவே கையாண்டிருக்கிறார். பலவீனப்பட்டிருக்கிற அதிமுகவை மேலும் இவர்களாக சென்று பலவீனப்படுத்துவது இல்லை. ஆனால் அந்த எடப்பாடியினுடைய ஒரு முதிர்ச்சியின்மைதானே இத்தனை பேர் கட்சியை விட்டு நீங்கி செல்வதற்கு காரணமாகிறது. அவர் நினைத்திருந்தால் எந்த சூழ்நிலையிலும் கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து கடுகளவு கூட அகன்று விடக்கூடாது என்பதுதான் அவருடைய கவலையை தவிர, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், ஆட்சிக்கு வந்தால்தான் நீண்ட காலத்திற்கு தொண்டர்களும் இடைநிலை தலைவர்களும் நம்மோடு இருப்பார்கள் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை அல்லவா.